இந்த உலகத்துல வழக்கமா இது மட்டும்தான் நடக்கும்னா, ஒரு சிங்கம் மான வேட்டையாடி இருக்குன்னா அது எல்லாருமே நம்புவாங்க, அது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாத்தி நடந்திருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. ஆஸ்திரேலியாவிலே வச்சு பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு மான் சிங்கத்தை அதனுடைய குகைக்குள்ளாரியே வச்சு வேட்டையாடி இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது சாதாரணமான வெற்றியே இல்ல. இதுக்கான காரணத்தை நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். கமின்ஸே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த தோல்விக்கு நாங்க காரணமே சொல்ல விரும்பல. ஏன்னா 3 துறைகள்லயுமே பங்களாதேஷ் வீரர்கள் சிறப்பா செயல்பட்டாங்க. நிதானத்துக்கு நிதானம், ஆக்ரோஷத்துக்கு ஆக்ரோஷம், விக்கெட்டுக்கு விக்கெட்டு, ரன்னுக்கு ரன்னு சொல்லிட்டு எல்லா துறையிலுமே சரியா செயல்பட்டதுனாலதான் மேட்ச் அவங்க கைக்கு போயிடுச்சு. நீங்களும் மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா கிட்ட இருந்த ஹோப்பை தட்டி பறிச்சுட்டாங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ்ல சொதப்பினாலும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல கம்பேக் கொடுத்து ரிவெஞ்ச் அடிச்சு ஆட்டத்தையே காலி பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரியான எண்ணத்தையே இங்க பங்களாதேஷ் வீரர்கள் சுத்தமா கொடுக்கல. ஆல்ரெடி அவங்க மேல எழுந்து வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா WTC ஃபைனல் போறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல தக்க வச்சிருக்காங்க. இன்னும் என்ன, இந்த போட்டியை மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல்ல மாறிடுவாங்க. ஆஸ்திரேலியாவே தோக்கடிச்சிட்டோன்ற ஒரு நம்பிக்கையும் உள்ள இருக்கும். பத்தாவதுக்கு பாகிஸ்தானையும் தோக்கடிச்சிருக்காங்க, நியூசிலாந்து போயிட்டு நியூசிலாந்தையும் தோக்கடிச்சிருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸையும் தோக்கடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல வெற்றிகளை தொடர்ந்து கை வச்சுக்கிட்டே வரதுனால இன்னும் இருக்கிற கொஞ்சம் போட்டிகள் அவங்க தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டு வந்தா WTC ஃபைனல் போறதுக்கான வாய்ப்பு அவங்க கிட்ட இருக்குது. அது மட்டும் கிடையாது, தோனி 2008 CBCD சீரீஸை ஜெயிச்சுட்டு ஒரு பக்கம் ஆக்ரோஷமே இல்லாம கொஞ்சம் ஆணவமா இல்லாம அழகா பொலைட்டா கை கொடுத்துட்டு ஆஸ்திரேலியா காரணங்களை அடக்கம் செஞ்சுட்டு வெளியே வந்தாரு. அதாவது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நாம ஒருத்தர்கிட்ட ஜெயிக்கிறோம்னா கண்டிப்பா நம்மளுடைய கொண்டாட்டத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துவோம். ஆனா இந்த இடத்துல தோனி என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல அந்த மாதிரிலாம் காட்டிக்க கூடாது, ஆஸ்திரேலியாவும் எங்களுக்கு சாதாரண தான் சொல்லிட்டு நாம அசால்ட்டா கை கொடுத்துட்டு வெளியே போகணும் முன்னாடியே பிளானை போட்டு அழகா கை கொடுத்துட்டு வெளியே வந்தாரு. அதே ரூட்டை இந்த இடத்துல பங்களாதேஷ் வீரர்கள் பயன்படுத்தி அழகா ஜெயிச்சுட்டு ஆரவாரம் செய்யாம கை கொடுத்துட்டு பெவிலியன் போயிட்டாங்க. ஆக்சுவலா மார்க்கெட்ல சாதாரணமா காய்கறி வாங்க வரான்ல, அந்த ஆளை சாவடிச்சுட்டு நான் சம்பவம் செஞ்சுட்டு சொல்றதெல்லாம் கெத்து கிடையாது. மார்க்கெட்ல தௌலத்தா ஒத்த மட்டும் ரவுடி மாதிரி ஒலாத்திக்கிட்டு இருப்பான். அவனை மார்க்கெட்ல நடுவுல வச்சு கொடலை உருவி மாலையா போட்டு அங்கிருந்து கெத்தா எழுந்து வரீங்க பாத்தீங்களா, அதான் சம்பவம். அந்த சம்பவத்தை இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை மண்ணை கவ வச்சு 9 விக்கெட் வித்தியாசத்துல டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. இதை அண்டர்லைன் பண்ணணும். வேற அந்த ஃபார்மட்னா கூட ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் கோபம் குறையும். ஆனா டெஸ்ட் ஃபார்மட்லாம் சாதாரணமே கிடையாது. அவங்க மண்ணுல போயிட்டு அதுவும் பவுன்ஸ் போடுற மண்ணு, ஏசியால ஸ்பின்னுக்கு தானே எடுபடும். எப்பவுமே இந்த ரூல் தான் சொல்லுவானுங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு அந்த இடத்துல அடிச்சிருக்கான் பாத்தீங்களா. ஆக மொத்தம் சிங்கிள் ஸ்டேட்மெண்டா சொல்லணும்னா கமின்ஸ் படைய கண்ட்ரோலே இல்லாம அடிச்சிருக்காங்க பங்களாதேஷ் பயலக. 2 நாள் ரிவ்யூவை முன்னாடியே போட்டிருந்தோம். டே 2 முடியும் பொழுது 351 ரன்னுக்கு 6 விக்கெட்டை இழந்து 4 விக்கெட்டை பேலன்ஸை கையில வச்சிருக்காங்க பங்களாதேஷ். சரி, காலையில மொதல் செஷன் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஹேசல்வுட்டும் சரி, ஸ்டார்க்கும் சரி, கமின்ஸும் சரி, லயனும் சரி, இப்படி 4 பேருமே பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுது அந்த 4 விக்கெட்டையும் அசால்ட்டா ஒரு செஷன்லயே எடுத்துடுவாங்க தான் நாமளும் நினைச்சோம். ஆனா நடந்ததே வேற. ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ளார மொத்த விக்கெட்டையும் எடுக்கணும்னு ஹேசல்வுட் ரொம்ப போராடுறாரு. ஹசன் முகமதை 14 ரன்ல காலி பண்றாரு. அடுத்ததா இஸ்லாம் அவரை 17 ரன்ல காலி பண்றாரு. மெஹதி ஹசன் 10க்கு 50 அடிக்கிறாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, துவண்டு போக ஃபீல்டிங் கூட சரியா வரல ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா டஸ்கினோட கேட்ச ஸ்மித் விடுறாரு, மெஹதி ஹசனோட கேட்ச டிராவிஸ் ட்ரை பண்ணி விடுறாரு. ஆக மொத்தம் துவண்டு போனது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் செஷன் முடியுது. ஆஸ்திரேலியா 2 விக்கெட்டை மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஆனா பங்களாதேஷ் கடைசியா 8வது 7வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் 66 ரன் அடிக்கிறாங்க. மொதல் செஷன்லயே ஹேசல்வுட் தான் விக்கெட் எடுக்கிறாரு. அடுத்த செஷன்ல வேற யாருனாவா எடுக்க போறாங்க? ஏன்னா எல்லாருமே துவண்டு போயிட்டாங்க. ஆகையினால ஹேசல்வுட் கிட்டே பால கொடுக்குறாங்க. அந்த மனுஷனும் சலிக்காம பால போட்டு மெஹதி ஹசன் பவுலரோட சேர்ந்து எல்லா பவுலர்களுமே, அதாவது ஆஸ்திரேலியா பவுலர்களை அலைய விட்டுக்கிட்டு இருந்தாரு. 65 ரன்ல ஹேசல்வுட் அவரை காலி பண்றாரு. இப்ப கடைசியா வேற வழியே கிடையாது. லயனும் விக்கெட் எடுக்க போறதில்ல, ஸ்டார்க்கும் எடுக்க போறதில்ல, கமின்ஸும் எடுக்க போறதில்ல. ஹேசல்வுட் நீ மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கிட்டயே கொடுக்குறாங்க. லாஸ்ட் விக்கெட்டையே கழட்டி எடுக்கிறாரு. 426 ரன்னுக்கு இந்த இடத்துல பங்களாதேஷ் ஆல் அவுட் ஆகுறாங்க. பாத்துக்கோங்க, ஆஸ்திரேலியா மண்ணுல வேற எந்த ஏசியா கண்ட்ரியும் போயிட்டு இந்த அளவுக்கு எல்லாம் சாதிக்கல. அதாவது அதுக்கு முன்னாடி சாதிச்சிருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துல சாதிச்சாங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ்ல அடிச்ச 198 அடிச்சுட்டு இப்ப 228 ரன் ஆஸ்திரேலியாவுக்கு லீடு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மெஹதி ஹசன் 6 விக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எடுக்கிறாரு. அதனால தயங்காம நீயே இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அழகா பால தூக்கி கையில கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கான பலன் என்ன தெரியுமா? வெதர்ஹால்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல போல்டு. அடுத்ததா அதுவும் டக் அவுட்டா இருக்கிறாரு. அடுத்ததா
இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் 17 ரன்ல அவரும் அவருடைய ஓவர்லயே போல்டு. இப்ப 51 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்துட்டாங்க ஆஸ்திரேலியா இந்த ரெண்டாவது செஷன்ல. தேர்ட் செஷன்ல என்ன தெரியுமா நடக்க போகுது? ஸ்மித்தும் லபுஷேனும் பெரிய ஆட்டத்தை ஆட போறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்க. எழுந்து நிக்கணும்னா இவங்க 2 பேரும் பெரிய ஸ்கோர் அடிச்சா மட்டும்தான் முடியும். இதெல்லாம் நம்மளுடைய கனவு. ஆனா அந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? லபுஷேன் 31 ரன்ல டெய்ஜுல் இஸ்லாம் ஓவர்ல போல்டு. அடுத்துதான் கிரீன் களத்துக்கு வராரு, ஸ்மித்தோட ஜாயின் பண்றாரு. நல்ல ஆட்டம் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை ஸ்மித் 44 ரன்ல காலி. நெக்ஸ்ட் அலெக்ஸ் கேரி வராரு. இப்போ ஸ்மித் போயிட்டாரு, கிரீன் கூட இப்ப பார்ட்னர்ஷிப் போடுறாரு. அன்னைக்கு டே முடியுது. 163 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்துடுறாங்க. ஆக மொத்தம் 228 ரன் அடிச்சா மட்டும்தான் மேல அடிக்கிறது தான் டார்கெட்டாவே அமையும். இந்த இடத்துல 163 ரன்னுக்கெல்லாம் 4 விக்கெட் போயிடுச்சு. சரி, டே 4ல ஒரு செஷன் ஆரம்பிக்கும் போது அந்த செஷனுக்குள்ளார 6 விக்கெட்டை பங்களாதேஷால எடுக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட கம்பேக் வேற மாதிரி இருக்கும் தான் எல்லாருமே நினைச்சோம். அதே மாதிரி டே 3ல ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்கும் போது ஆஸ்திரேலியா 4 விக்கெட் எடுத்தா பங்களாதேஷ் ஈஸியா ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா அவங்களால ஒரு செஷன்ல எடுக்கவே முடியல. இந்த இடத்துல எல்லாமே மாத்தி மாத்தி நடக்குது. யாரு ஒரே செஷன்ல 4 விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்க எடுக்கல. யாரு 6 விக்கெட் எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்க களத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் கேரி 30 ரன்ல காலி ஆகிறாரு மெஹதி ஹசன் ஓவர்ல. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா வரவங்க எல்லாம் பெவிலியன் போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இடையில கிரீன் 50 அடிக்கிறாரு. அடுத்ததா வெப்ஸ்டர் 5 ரன்ல காலி, கமின்ஸ் 9 ரன்ல காலி. ஃபர்ஸ்ட் செஷன் முடியுது. ஆஸ்திரேலியா 82 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனா 3 விக்கெட்டை இழந்திருக்காங்க. டஸ்கினுக்கு ஆரம்பத்துல இருந்தே விக்கெட்டே கிடைக்கல. ஆனா ஸ்டார்டிங்லயே லபுஷேனோட கேட்ச் கிடைச்சது. அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ண உடனே என்னடா ஒரு விக்கெட் கூட எடுக்கலையேன்னு சொல்லிட்டு அவரு சோர்ந்து போயிருந்தாரு. அழகா ஸ்டார்க் உள்ள வந்தாரு. 19 ரன்ல அவர் அவுட் ஆகுறாரு. இந்த இடத்துல டஸ்கினுக்கு ஒரு விக்கெட் கிடைக்குது. அடுத்ததா களத்துல கிரீன் சமயம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல நிறைய விமர்சனம். ரன்னே அடிக்க மாட்டேங்கிறாரு, போலிங்கும் நல்லா போட மாட்டேங்கிறாரு. ஆனா ஆல்ரவுண்டர் பேர்ல அவரை உள்ள வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருந்தது. இருந்தாலும் இந்த போட்டியில 104 ரன் அடிச்சிருக்காரு. மெஹதி ஹசன் ஓவர்ல காலி ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன, கடைசி ஒரு விக்கெட் தான். இதை எடுக்கிறதுக்கு வேற யாரு வேணாப்பா? மெஹதி ஹசனே நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால நீயே எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கொடுத்ததுனால லயனும் அந்த இடத்துல காலியாகி மெஹதி ஹசன் 5 விக்கெட் எடுக்கிறாரு. இந்த இடத்துல ஹசன் முகமது 3 விக்கெட் எடுக்கிறாரு. ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் சேர்ந்து மேட்சை முடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா 284 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி 57 என்ற டார்கெட்டை கொடுக்குறாங்க. 57 என்ற டார்கெட்டை கொடுத்த உடனே அந்த இடத்துல ஆஸ்திரேலியா பவுலர்கள் பயத்தை காட்டுறாங்க. வந்த உடனே ஹேசல்வுட் அழகா ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுக்கிறாரு. அதாவது சதம் அடிச்ச டன்சிலோட விக்கெட்டை எடுக்கிறாரு. எடுத்த உடனே ஒருவேளை 57க்கெல்லாம் ஆல் அவுட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற நினைப்பு வருது. ஏன்னா நினைப்பு வர அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் முன்னாடிலாம் இருந்திருக்கு. ஆனா அந்த சீன்லாம் இங்க கிடையவே கிடையாது. நாங்க கொஞ்சம் மாறிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு 14.2 ஓவர்ல மொமினுல் ஹக் அவர் ஒரு 30 ரன் அடிக்கிறாரு. இந்த பக்கம் ஷத்மான் இஸ்லாம் 25 ரன் அடிக்கிறாரு. ஆக மொத்தம் 57 ரன்னை ஒரு விக்கெட்டை இழந்து 14.2 ஓவர்ல அடிச்சு 9 விக்கெட் வித்தியாசத்துல இந்த இடத்துல பங்களாதேஷ் வெற்றி அடையுது. முதல் வெற்றியை அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. 23 வருஷம் கழிச்சு பங்களாதேஷ் வீரர்கள் அந்த ஒரு கொண்டாட்டத்தை அழகா செலிப்ரேட் பண்ணி இருக்கிறாங்க, கூடி கொண்டாடி இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், வரலாற்று வெற்றியா அமையுது. இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.